முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 2 முதல் 11 முடிய வசனங்கள். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது. ஞாயிறு தோன்றுகின்றது, ஞாயிறும் மறைகின்றது. பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்தும் செழிப்பையே தருகின்றன. அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்ணின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும். புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை. ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா? இல்லை, அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்றே. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்தைய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. லூக்கா எழுதிய நற்செய்தி. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கின்றார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினர்களுள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகின்றேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே புனித கோஸ்மாஸ் தமியான் மறை சாட்சியரை திரு அவை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர்கள் இயேசுடைய அன்பிலே பற்றி எறிந்தவர்கள். இயேசுடைய அன்புக்காக தங்களுடைய உயிரை கொடுக்க முன்வந்தவர்கள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தாலொழிய அது பலன் தராது என்ற இறை வாக்குக்கிணங்க தங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவரிடத்திலே அர்ப்பணித்தவர்கள். தங்களுடைய இரத்தத்தை சிந்தி திருச்சபையினுடைய விசுவாசத்தை கட்டி காத்தவர்கள். இதைத்தான் தெர்த்துலியன் என்ற அருமையான ஒரு நபர் கூறுவார். வேதசாட்சியுடைய இரத்தம் திருச்சபையினுடைய வித்து என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு தொடக்க நூற்றாண்டுகளிலே வேதசாட்சியுடைய அந்த இரத்தத்தினால் திருச்சபையுடைய விசுவாசம் கட்டி காக்கப்பட்டது. திருச்சபையில் ஆண்டவருடைய அருள் எப்பொழுதும் நிலையாக இருந்தது. ஆகவே அந்த தொடக்க கால அந்த திருச்சபை தங்களை கொடுப்பதற்கும் அர்ப்பணிப்பதற்கும் முன் வந்தார்கள். அந்த ஒரு நாள் தான் இந்த நாள். புனித கோஸ்மாஸ் தமியான் இவர்கள் இருவருமே திரு அவையிலே தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது. நற்செய்தியை பார்க்கிறோம். ஏரோது இயேசுவை காண விரும்புகின்றான். எதற்காக? எப்பொழுது இந்த இயேசுவை கொல்லலாம் என்று அவன் திட்டம் தீட்டுகின்றான். அவனுடைய பார்வை வேறதாக இருக்கிறது. நம்முடைய பார்வையிலே இயேசுவை எப்பொழுது நாம் சந்திக்க ஆசைப்படுகிறோம், காண ஆசைப்படுகிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். இயேசுவை காண நாம் விரும்புகிறோமா? அல்லது டிவி பார்ப்பதிலும், இன்னும் நம்முடைய வாழ்வில் செல்போன் பேசுவதிலும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு நம்முடைய விருப்பமான காரியங்களை நாடிக்கொண்டு இருக்கிறோமா? சிந்திப்போம். உலகப்போக்கிலான வாழ்வை விட்டுவிட்டு இயேசுவை நான் காண்பேன், இயேசுவிடத்திலே என்னை வெளிப்படுத்துவேன் என்ற உயர்ந்த எண்ணத்திலே வாழ அருளை இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போமாக.
அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாக்கும் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்து, உம்மை ஆராதிக்கிறோம். இந்த காலை பொழுதிலே நாங்கள் உம்மை காண நாங்கள் ஆசைப்படுகிறோம். உம்மிலே மீட்பு உண்டு, உம்மிலே வாழ்வு உண்டு என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த இனிய நாளிலே ஒவ்வொரு குடும்பத்தாரும் எடுக்கிற முயற்சிகள், ஒவ்வொரு குடும்ப தொழிலும், இன்னும் குடும்ப வாழ்விலும், இன்னும் ஒவ்வொருடைய குடும்ப திட்டங்களிலுமே நீதாமே நிலையாயிருந்து அன்று சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய உள்ளங்களிலுமே இந்த காலை பொழுதிலே இறை ஞானத்தையும் இறை இரக்கத்தையும் நிறைவாய் கொடுத்து அன்பின் மக்களாக, சாட்சி நிறைந்த மக்களாக, என்றும் இறை ஒன்றிப்பில் வாழ தேவையான ஆற்றலும் உடல் உள்ள சரீர சுகமும், இன்னும் நோயாளிகள் நலம் பெறவும், இன்னும் குடும்பத்திலே இன்னும் வதைக்கப்பட்டவர்கள், குடும்பத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ, இன்னும் குடும்பத்திலே கணவர் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல் உறவும் பிறக்க, நல்ல சிந்தனை பிறக்க இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையும்படி உம்மிடத்திலே நாங்கள் வேண்டுகின்றோம். நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் கண்மலையாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவருமே இந்த நாள் முழுமையாய் நாங்கள் செல்லுகிற பிரயாணங்களிலே, பயணங்களிலே நீதாமே எங்களை காத்து வழிநடத்தும்படியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.